श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। गृद्धं च निहतं दृष्ट्वा कृतां श्रुत्वा च मैथिलीं राघवः शोकसन्तप्तः विललापाकुलेन्द्रियः। गृद्धं च निहतं दृष्ट्वा कृतां श्रुत्वा च मैथिलीं राघवः शोकसन्तप्तः विललापाकुलेन्द्रियः। गृद्धं च निहतं दृष्ट्वा कृतां श्रुत्वा च मैथिली राघवः शोकसन्तप्तः विललाप आकुलितेन्द्रियः அப்படின்னு பதச்சேதம். இதுக்கு முன் ஸ்லோகத்துல தேன மாயாவினா தூரம் அபவாஹ்ய நிருபாத்மஜௌ ஜஹார பாரியாம் ராமஸ்ய கிருத்தம் ஹத்வா ஜட்டாயுஷம். ஹத்வானா சாதாரணமா ஹனு தாத்துவுக்கு கொல்றதுன்னு தான் அர்த்தம். ஹந்தி ஹதா கிணத்தி ஹந்தின்னு கொல்றது தான் அர்த்தம். ஆனா இந்த இடத்துல அவனுக்கு எப்படி எப்படி ஹனனம் பண்ணா எப்படி அடிச்சா அவன் நிச்சயமா அவனுக்கு உயிர் போகுமோ அந்த மாதிரி அவனை கொன்னு அந்த மாதிரி அடிச்சுன்னு அர்த்தம் சொல்லணும். ஏன்னா பின்னாடி இந்த ஜட்டாயுதான் ராவனுக்கு நியூஸ் சொல்ற சீதையை ராவணன் தூக்கின்னு போயிட்டான்னு. ஆனா அந்த அந்த க்ஷணத்திலேயே அவனை கொல்லல, அவனை அடிச்சு கீழே விழுந்துட்டான், பிராணன் போயின்னு இருக்கு. அதுதான் ஹத்வான்னு சொன்னார் அந்த சொல்லணும். அது கூட முன் ஸ்லோகத்துல ஜகார பாரியாம் ராமஸ்ய கிருத்தம் ஹத்வா ஜட்டாயுஷம் அப்படின்னா ஹத்வான்னு துவா பிரத்யம். அப்ப அதை முன்னாடி சொல்லி கிருத்ரம் ஹத்வா ராமஸ்ய பாரியாம் ஜஹார அப்படிதான் அந்த அண்மையும் சொல்லும்படியா இருக்கும். ஆனா முதல்ல ராமனுடைய பாரிய அவன் ஜஹார முதல்ல அவன் அபகரித்தான். அபகரித்துன்னு கிளம்பி போற வழியில இந்த ஜட்டாயுவை பார்த்து ஜட்டாயுவோட யுத்தம்லாம் சொன்னி கடைசியில ஜட்டாயுவை அங்க அடிச்சு போயிடுச்சுன்னா மறுபடியும் போயிட்டான். அதனால முதல்ல சீதாஹரணம் ததனந்தரமேவ ஜட்டாயு ஹனனம் அப்படின்றத காண்பிப்பதற்காகத்தான் இந்த சங்கேப ராமாயணத்து ஸ்லோகத்துல முதல்ல ஜஹார பாரியாம் ராமஸ்யன் முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் கிருத்ரம் ஹத்வா ஜட்டாயு என்றதை பின்னாடி சொல்லிருக்க அப்படின்னு ஒரு வியாக்கியானத்துல பார்த்தேன். அதனால இங்கேயும் ஹத்வா அப்படின்றது அவனை ராவணன் தான் கொண்டான். ஆனா இன்னும் பிராணன் போல மரணத்துக்கு சமீபத்தில் இருக்கான் அப்படின்ற அர்த்தத்தை வச்சுக்கணும். அதோட வச்சு இந்த அர்த்தத்தை பார்க்க ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கணும். கிருத்தம் நிகதம் கிருத்தம் ச நிகதம் திருஷ்டுவா ராமன் இந்த கேள்விய அவன் ராவணன் அழிச்சுன்னு போயிட்டான். ராவணன் சீதையை தூக்கின்னு போயாச்சு. லக்ஷ்மணன் மாத்திரம் ராமனை தேடி போறார். லக்ஷ்மணன் தேடி போறச்ச நடுவழியில ராமனை பார்க்கிறார். ராமனுக்கு லக்ஷ்மணன் தனியா வரச்சே தெரிஞ்சு போயிடுறது பெரிய ஆபத்து காத்திருக்குன்னு. ராமனுக்கு அந்த இடத்துல லக்ஷ்மணன் மேல ஒரு சின்னதா ஒரு கோபத்தை காண்பிக்கிறார்.
நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்றீங்க? சீதையை விட்டுட்டு நீ வராதேன்னு தானே சொன்னேன் நான். சீதை இங்கேயே இருக்கட்டும், சீதையை பார்த்துக்கோ, பாதுகாப்பா பார்த்துக்கோன்னு தானே உங்ககிட்ட உன் பொறுப்புல தானே அவளை ஒப்படைச்சிட்டு வந்தேன் நான். நீ மாட்டுக்கு தனியா வந்து நிக்கிறையே, அவளுக்கு அங்க என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு அவருக்கு அப்பவே மனசுல ஒரு இது வந்துருத்தோம். லக்ஷ்மணன் சொல்றார், நானா வரல, நான் பலதரம் சொல்லி பார்த்தேன், ஆனா சீதை கேட்கல, நான் போகலைன்னா அவ ஆத்மஹத்யா பண்ணிட்டுருவான்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்றார். அப்ப கூட என்னானாலும் நான் சொன்னதை நீ கேட்கல பத்தியா அப்படின்னு ராமன் சொல்றார். அந்த இடத்துல ரெண்டு பேருமா வந்துட்டான். பெருசா கோபம் இல்லை, காமிச்சிக்கல. என்ன, பெருமாளுக்கு தெரியும் இதெல்லாம் அவர் நடிக்கிறன்றது பெருமாளுக்கு தெரியாதானா? அதனால பெருமாளுக்கும் தெரியும். ஆனால் லோக மரியாதைக்கு காமிச்சுக்கிறார், கோபத்தை காமிச்சுக்கிறார். லக்ஷ்மணனும் கேட்டுக்கிறார். ரெண்டு பேருமா கேட்டு ரெண்டு பேருமா வந்து பார்க்கறா. வந்து பார்த்தா பர்ணசாலையில சீதை இல்லை. சீதை எங்க போனான்னு கேட்கிறார். ராமன் ஒவ்வொரு இடமா பார்க்கிறார். கோதாவரி நதிக்கு ஒருவேளை தீர்த்தம் கொண்டு வர போயிருப்பாளோ அங்க போய் பார்க்கிறார். அங்கேயும் இல்லை. இங்கேயா புஷ்பம் கிஷ்பம் பறிக்க போயிருப்பாளோன்னு அந்த பூந்தோட்டத்துக்குலாம் அங்கெல்லாம் போய் பார்க்கிறார். அங்கேயும் இல்லை. அப்புறம் சொல்லி பார்க்கிறார், புஷ்பம் பறிக்கிறது எங்க போனாலும் இவர் தனியாவே போகமாட்டாளே அப்படின்னு கோதாவரி நதியை பார்த்து கேட்கிறார். நதியே, உனக்கு தெரியுமா எங்க போனா அப்படின்னு. ஒவ்வொரு மரமா பார்த்து இந்த மரமே உனக்கு தெரியுமா, இந்த மரமே உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். அந்த இடத்துல கீழே சில பட்சிகள்லாம் இருக்கு. அந்த பட்சிகள்லாம் கேட்ட உடனே எல்லாம் உடனே எல்லாம் தெற்க பார்த்து திரும்பிட்டான். எல்லாம் தெற்க பார்த்து திரும்பி ஆகாசத்துல பறந்து போச்சா. அப்ப லக்ஷ்மணன் சொல்ற, நீ கேட்ட உடனே இந்த பட்சிகள், இந்த மயூரங்கள், மயில்கள், நீ கேட்ட உடனே இதெல்லாம் வந்து தெற்க பார்த்து திரும்பி அங்கேருந்து பறந்து போச்சு. அப்ப ஆகாச மார்க்கமா தெற்க போயிருக்கான்னு என்னவோ இந்த பட்சிகள்லாம் சொல்ற மாதிரி தோன்றது. நாம தெற்கையே போய் தேடுவோம் அப்படின்னு ரெண்டு பேருமா தெற்க பார்த்து தேடுறா. அந்த இடத்துல ராமனுடைய பரிவேதனங்கள் இருக்க, அழுக இருக்க, காவிய திருஷ்டியா பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கும். காவிய திருஷ்டினா எதுன்னு சொல்றேன்னா, ஒருத்தர் அழறது அப்படின்றது வந்து என்னைக்கும் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம நாடகாதிகள்ல சினிமாக்கள்லாம் ஒரு சோகமான ஒரு சீன் வந்துதானா அதை பார்த்து நாமளும் அழுதுன்னு இருக்கோம். ஆனாலும் அந்த சீனை பார்த்து அதனால நமக்கு சந்தோஷம் தானே, அவன் ரொம்ப நன்னா நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அந்த சோகமே அந்த சோகத்தையே நம்முடைய சோகமா நடிச்சுட்டு நாம கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி இருக்கொள்ளியோ, அதுவும் ஒரு அனுபவம். அது மாதிரி காவியங்கள்ல சிங்காரம் ரொம்ப எல்லாரும் ஒத்துண்ட சிங்கார ரசம். அந்த சிங்காரத்திலையும் விப்ரலம்ப சிங்காரம்னு ஒண்ணு இருக்கு. நாயகனும் நாயகையும் பிரிஞ்சு போயிட்டான்னா, இப்ப பிரிஞ்சு போயிருக்கச்ச ஒருத்தர் அழறது, ஒருத்தரை நினைச்சு இன்னொருத்தர் அழறது இருக்க, அது விப்ரலம்ப சிங்காரம். அந்த விப்ரலம்ப சிங்காரம் தான் ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சாகித்ய சாஸ்திரத்துல முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அந்த காவிய திருஷ்டியா பார்த்தோம்னா அந்த ஸ்லோகங்கள்லாம் ராமன் அழறிச்ச அந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். அந்த ஸ்லோகங்கள்லாம் அந்த இதுவே காவிய திருஷ்டியா. ராமன் அழறது நமக்கு சந்தோஷமா இருக்குமான்னு கேட்கக்கூடாது, அதுக்கோசம் சொன்ன வார்த்தை இது. விப்ரலம்ப திருஷ்டியா நல்லா இருக்கும். ஒரு சினிமால அந்த இடத்துல ஒரு சோகமான ஒரு பாட்டு போட்டானா அந்த பாட்டை நாம ரசிக்கதான ரசிக்கிறோம். அந்த மாதிரி இது அந்த விப்ரலம்ப சிங்காரத்தை ராமன் அந்த வால்மீகி காமிக்கிறார். அந்த இடம்லாம் அந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துல தான் சீதை உட்காந்து இருந்தா, இந்த இடத்துல இருந்து நாங்க இந்த கோதாவரி நதியில எத்தனை நாள் விளையாடுறோம், எங்க காணாம போயிட்டாலே. ஒவ்வொரு மரமா பார்த்து கேட்கிறார், மரமே உனக்கு தெரியுமா, வாழை மரமே உனக்கு தெரியுமான்னு அவளுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு மரத்தோட உபதானம் பண்ணி அப்படிலாம் அழுதுண்டு கொஞ்சம் தூரம் வந்த அப்புறம் பார்த்தா பெருசா என்னவோ ஒன்று கிடக்கு. தோபாரி இங்க ஒரு ராட்சசன் இருக்காம்ப, இவன் தான் எடுத்துன்னு போயிட்டான், இவன் தான் சீதையை சாப்பிட்டுட்டு இப்போ நிம்மதியா படுத்துட்டு இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு பாலை உருண்டு அந்த ராட்சசன் கிட்டக்க போற அடிக்கிறதுக்கு. அப்போ அது ராட்சசன் இல்லை, அதுதான் ஜட்டாயு. அந்த ஜடாயு மெதுவா வாயை திறந்து, ராமா நான் ஏற்கனவே அடிபட்டுட்டேன்டா,
ஏற்கனவே நீ வேற வாயால தூக்குறையே அப்படின்றது. அப்புறம் தான் கவனிக்கிறார். கஷ்டத்துல இருக்கிறச்ச கோபத்துல இருந்தாலும் சோகத்துல இருந்தாலும் என்ன பண்றோம்னு நமக்கே தெரியாது. கிட்டக்கு வந்தப்புறம் தான் ஜட்டாயும் தெரியறது. உடனே ஜட்டாயு எடுத்து மடியில வச்சுட்டு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி படுத்துருக்கேன்னு கேட்டா தன் சோகத்தை மறந்துட்டார். ஜட்டாயு கஷ்டமா இருக்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஜட்டாயு கிட்ட கேட்கிறார். இப்ப ஜட்டாயு சொல்றார், சீதைய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான்பா. அவன் தூக்கிட்டு போறவன அவன் பக்கத்துல நான் இருக்கச்ச எப்படி வெறுமை விடுறது? அவனோட நான் யுத்தம் பண்ண ஒரு முகூர்த்த காலம், ஒரு 1.5 நாள் முகூர்த்த காலம், நான் ஒரு 1/2 மணி நேரம் யுத்தம் பண்ண. அவன் அவனுடைய கிரீட்டங்கள்லாம் கீழே விழும்படிலாம் பண்ண. ஆனா என்னால வயசாகி போச்சுப்பா, என்னால அவளை காப்பாற்ற முடியல. அவனுடைய வாளால என்னுடைய 2 ரெக்கையும் வெட்டிவிட்டான். அதுக்கப்புறம் என்னால, நான் பறந்துதானே யுத்தம் பண்ணணும், அப்புறம் அதனால என்னால ஒன்றும் பண்ண முடியல, இந்த இடத்துல விழுந்து கிடக்க. ஆனா கவலைப்படாத, ராவணன் தான் கொண்டு போனான்ற எனக்கு தெரியறது. அந்த விந்தம் அப்படின்ற ஒரு முகூர்த்தத்துல தான் அவன் கொண்டு போனான். ஏதாவது ஒரு வஸ்து அந்த விந்தம்ன்ற முகூர்த்தத்துல நஷ்டப்பட்டுதானா அது மறுபடியும் நிச்சயமா எஜமானனுக்கு கிடைச்சிரும். அதனால நீ கவலைப்படாத, நிச்சயமா உனக்கு சீதையை கிடைப்பா, ராவணன் எடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கச்சு அவருக்கு மயக்கம் வருது, வாயிலேருந்து நுரையா தள்ளுறது. ராமன் இன்னும் சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்கச்சு அப்படியே ராமன் மலையிலேயே, ராமனுடைய மடியிலேயே அவர் தலையை சாச்சு பிராணனை விட்டுடுறார் ஜட்டாயு. ஜட்டாயு பிராணனை விட்ட உடனே ராவனுக்கு பயங்கர சோகம். ஏன்னா அவர் அப்பாவை விட்டு வந்திருக்கார். அப்ப அப்பாவோட வயசு உடைய ஒருத்தர், அப்பாவுக்கு சுகுருத்து ஜட்டாயுன்றவர், தசரதனுடைய சுகுருத்து. இந்த காட்டுல உனக்கு நான் ரொம்ப உபகாரமா இருப்பேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லினவர். இத்தனை வருஷ காலமா 10 வருஷம் ஆச்சு கூடயே இருந்தவர். ராமனுக்கு வேண்டிய எல்லா சகாயங்களும் ராமனை ஒரு பிள்ளைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தவர். அவர் போயிட்டாருன்னு உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல அந்த இடத்துல ஸ்லோகம் என்னன்னா, ராஜ்யாத் பிரம்சா வனே வாசா சீதா நஷ்டா திஜோஹதா அப்படின்னு. முதல்ல ராஜ்யம் கொடுக்குறேன்னு சொன்னா, அப்புறம் ராஜ்யம் இல்லைன்னு சொல்லிட்டா. அதுவே அந்த எப்போ எல்லாருக்கும் மனுஷாளுக்கு என்னன்னா, ஒரு கஷ்டம் வந்துதானா எல்லா பழைய கஷ்டத்தையும் சேர்த்து வச்சு எல்லாம் ஞாபகம் வரும். எனக்கு அப்படிலாம் அப்படிலாம் அதெல்லாம் மீறி கடைசி இந்த கஷ்டத்துல வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லுவான். மனுஷனுடைய சுபாவம் அத மாதிரி. இவருக்கு எல்லா கஷ்டமும், ராமன் காட்டுக்கு போன்னு சொன்னேன் அன்னைக்கு அழாத அழுகையெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு அழற. நான் இன்னைக்கு ராஜ்யம் பட்டாபிஷேகம் பண்றேன்னு சொல்லிவிட்டு எங்க அப்பா என்ன போன்னு சொல்லிட்டேன், ராஜ்யம் விட்டு போச்சுன்னு. சரி ராஜ்யம் தான் இல்லைன்னா அயோத்தியிலேயே நிக்க விடல, காட்டுக்கு போன்னு வேற சொல்லிட்டா. வனே வாசகா, சரி காட்டுல இருந்தான்னா நான் பாட்டுக்கு நிம்மதியா சீதையோட 10 வருஷம் ரொம்ப ஜாலியா இருந்தேன். ராஜ்யத்துல இருந்தா யுவராஜாவா இருக்கணும், யுவராஜா இருந்த அந்த புரோட்டோகால் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணணும். தங்க இஷ்டத்துக்கு போக முடியுமாண்ணா? யுவராஜா புறப்படணும் அப்படின்னா உடனே அதுக்கு முன்னாடி எல்லாரும் ரதகஜ துரக பதாதிகள்லாம் எல்லாம் தயாராகி, யாருக்கும் தெரியாமலா ஒன்றும் சகஜமா எல்லாம் ரோட்ல இறங்கி செலிபிரிட்டியா இருக்கிற இந்த காலத்துல கூட செலிபிரிட்டியா இருக்கிறவாள்லாம், அதுவா மந்திரி பதவியில் இருக்கிறவாள்லாம் தாங்க மாட்டு ஒரு கார் எடுத்துன்னு எங்கேயா தனியாக தான் போக முடியுமாண்ணா? கூடவே 4 பேர் செக்யூரிட்டி போய் நிற்பான். அதெல்லாம் எந்த விதமான கஷ்டமும் இல்லாம நானும் சீதையும் கூட ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு லட்சுமணனும் இருக்கான். நிம்மதியா 10 வருஷம் போயிட்டு இருந்தது. அதுவும் போச்சு, சீதா போயிட்டா, சீதா நஷ்டா. அதுதான் போச்சுன்னா கடைசியில் நமக்கு ஹெல்ப்புக்குன்னு இருந்தா இந்த த்விஜகான்னா பக்ஷிக்கு தான் பேரு. த்விஜகான்றது பிராமணனுக்கும் பேரு, த்விஜகான்ற சித்தத்துக்கு பக்ஷிக்கும் சொல்றது. ஏன்னா 2வது ஜென்ம, முதல்ல முட்டையா பிறந்து அப்புறம் முட்டையிலேருந்து குஞ்சா வர்றது, 2 பிராயசும் ஜனிக்கிறது. 2 தடவை ஜனிக்கிறபடியினால் அது த்விஜன்னு பேரு, த்விஜன்மான. பிராமணனும் முதல்ல சாதாரண மனுஷனா பிறக்கிறான், அதுக்கப்புறமா சம்ஸ்காரம் உபநயன சம்ஸ்காரத்தினால அவன் 2வது சம்ஸ்காரத்தினால அவன் த்விஜனாரான், மறுபடியும் பிராமணனா பிறக்கிறான்னு ஸ்மிருதிகள் சொல்றது.
அதனால்தான் த்விஜ சப்தத்துக்கு பிராமணன் அர்த்தம், பக்ஷின்னு அர்த்தம். இந்த இடத்துல த்விஜோ நஷ்டான்னு இந்த இந்த பக்ஷியும் போயிடுத்து, என்னோட இந்த சோகம் இருக்க இந்த சோகாக்னி அக்னியே தகிப்பிச்சிரும். அந்த அக்னியை காட்டில் இந்த என்னுடைய சோகாக்னி ரொம்ப பெருசு அப்படின்னு உத்தரார்த்தம் வரும். அப்படிலாம் சொல்லி ராமன் அலற. அந்த விஷயம்தான் இந்த ஸ்லோகத்துல சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் தான் கிருத்தம் ச நிகதம் திருஷ்டுவா, கிருத்தம் ச கிருத்தனையும், கிருத்தன்னா கழுகு, இந்த இடத்துல ஜட்டாயு, அந்த ஜட்டாயுவை நிகதம் அடிக்கப்பட்டவனாக, திருஷ்டுவா பார்த்து, மைதிலீம் ச மைதிலியை, மைதிலி அதாவது மிதிலா தேசத்துல மைதிலகான்னு மிதிலா ராஜனுக்கு பேரு, மைதிலசிய அபத்தியம் ஸ்திரீ மைதிலி, மைதில ராஜாவுடைய மிதிலா தேசத்து ராஜாவுடைய பெண் மைதிலீம் ச ஹிருதாம் அபகரிக்கப்பட்டவளாக, ஸ்ருத்வா கேட்டுட்டு, அதனால சோக சந்தப்தா கேட்ட பிறகு சோக சந்தப்தா, சோகேன சந்தப்தா, சம்யக் தப்தா சந்தப்தா, சோக சந்தப்தா சோகேன சந்தப்தா, சோகத்தினாலே நன்கு பீடிக்கப்பட்டவனாய், ஆகுலித இந்திரியா, ஆகுலிதானி ஆகுலானி, ஆகுலேந்திரியா தான் இருக்கு, ஆகுலித இல்ல, ஆகுலேந்திரியா, ஆகுலானி இந்திரியானி யஸ்ய சஹ ஆகுலேந்திரியா, இந்திரியங்கள்லாம் மிகவும் சரியான தமிழ் வார்த்தை என்ன, இந்திரியங்கள்லாம் வியாக்குலமா இருக்குன்னு சொல்லும். இந்திரியங்கள்லாம் அது வசத்துல இல்ல, மெயினா இந்திரியங்கள் வசம் இல்ல, மெயினா மனசும் கூட இல்ல. ஆகுலிதேந்திரியா, இவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் மனசு உட்பட, மனசும் கூட இந்திரியம் தானே, மனசு உட்பட எந்த இந்திரியமும் ஒழுங்கா இல்ல. கால் நடக்க மாட்டேங்கிறது, கை எடுக்க மாட்டேங்கிறது, கண்ணு பார்க்க மாட்டேங்கிறது, அந்த மாதிரி எல்லா இந்திரியங்களும் அதனுடைய வேலையை செய்யாம இருக்கு. அப்படிப்பட்டவனாக ராகவஹா, ராகவன் விலலாப அழுதான். விலலாபன்றது வி பூர்வகமாய தாத்து, ஏது தாத்து, வி பூர்வகமாய லப்பு தாத்து தான் விலலாப. வி பூர்வகமாய லப்பு தாத்து, லபத்தின்னா அழறான், விலலாபன்றது அழறான்னு அர்த்தம். வி பூர்வகமாய லப்பு தாத்துக்கு அழறான்னு அர்த்தம். விலலாப அது லிட்டில ரூபம், இது லிட்டினா பூதகாலத்துல ரூபம். விலலாப அழுதான். அன்மையன் சொல்ற இன்னொரு தரம், கிருத்தம் ச கழுகையும், அதாவது இந்த இடத்துல கழுகுன்றது ஜட்டாயு, கிருத்தம் ச கழுகையும், நிகதம் அனுதாத்து, அதுக்கு முன்னாடி நீன்ற உபசர்க்கம், அனுதாத்துவுக்கே பொன்னான்னு அர்த்தம். நீன்ற உபசர்க்கத்தோடு சேர்ந்த ஹனுதாத்துவுக்கு அடித்தான்னு கூடிய அர்த்தம் வரும். நீன்ற உபசர்க்கத்தோட ஹனுதாத்து, அதுக்கு மேல ட பிரத்யம், அதனால நிகதஹான்னு ரூபம். நிகதஹான்ற ரூபத்துல நிகதஹா அப்படின்ற ரூபத்துல பிரதம அதை சப்தமா வச்சுட்டு அதுல த்விதியா ஏக வச்சனம், நிகதம் அடிக்கப்பட்டவனாய், நிகதம் திருஷ்டுவா பார்த்து, திருஷ்டி தாத்துவுக்கு மேல துவா பிரத்யம், துவா பிரத்யம் இன்ஃபினிட்டிவ், திருஷ்டுவா பார்த்து, கத்வா போயிட்டு, புக்வா சாப்பிட்ட பிறகு, இது துவா இன்ஃபினிட்டிவ், ஹேவிங் டன் அப்படின்னு. அதுக்கு மேல என்னன்னு சொல்லணும், இன்னொரு இதெல்லாம் வந்தான்னா வாக்கியம் முடியல, இன்னொரு வாக்கியம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்னொரு கேப் அது இருக்கு. ஸ்நாத்வா புஞ்சீத, ஸ்நானம் பண்ண பிறகு சாப்பிடணும். ஸ்நாத்வா கத்வா மந்திரம் கத்வா பகவதா தரிசனம் குறியாத், கத்வா கோயிலுக்கு போய்
பகவானுடைய தரிசனத்தை செய்ய வேண்டும். வித்யாலயம் கத்வா படனம் குறியாத், காலேஜ் ஸ்கூல் போய் படிக்க வேண்டும், போயிட்டு படிக்கணும், போன பிறகு படிக்கணும். கத்வா இதெல்லாம் இன்ஃபினிட்டிவ். அதுபோல திருஷ்டுவா, திருஷிதாதுவுக்கு இன்ஃபினிட்டிவ், பார்த்து, பார்த்த பிறகு. மைதிலீஞ்ச, மைதிலியையும். மைதிலி அப்படின்றது மைதிலஹா, மிதிலா தேசத்தை சேர்ந்தவன் மைதிலன். அதுக்கு மேல அன் பிரத்யம் வச்சு மைதிலஹா, அதுக்கு மேல நீப்புன்னு ஸ்திரீ பிரத்யம், அதனால ஸ்திரீ பிரத்யம் வச்சு மைதிலின்னு ரூபம். மிதிலா தேசஸ்ய அபத்தியம் ஸ்திரீ, மிதிலா தேசத்தின் மிதிலா, அதுவா மைதிலன்னா மிதிலா தேசத்தை சேர்ந்தவன் ராஜா ஜனகன். மைதிலஸ்ய அபத்தியம் ஸ்ரீ மைதிலி, மைதிலனுடைய புத்திரியான ஜானகி, ஜனகபுத்திரி ஜானகி சீதையையும் ஹிருதாம், ஹிருதான்றது முன்னாடி சொன்ன மாதிரி ஹிரு பிரத்ய தாத்துக்கு மேல பிரத்யம் வச்சு ஹிருத்தகான்னு வரும் ரூபம். ஆனா அதுக்கு மேல டாப், டாப்னா ஸ்திரீ பிரத்யம் இது, அதனால ஹிருத்தான்னு ரூபம் கிடைக்கும். அதுண்டே அத சப்தமா வச்சுட்டு ஹிருதா ஹிருத்தே ஹிருதாகன அதுண்ட துதியாயக வச்சனம். ஹிருதாம் பறிக்கப்பட்டவளாக, ஆகாராந்த சொல்லிங்கத்தின் துதியாயக வச்சனம். ஹிருதாம் ஹிருத்வா கேட்ட பிறகு, ஸ்ரூ தாத்துக்கு மேல துவா பிரத்யம், ஹிருத்வா கேட்ட பிறகு. சோக சந்தப்தா, சோகேன சந்தப்தா, சோக சந்தப்தா சோகத்தினாலே பீடிக்கப்பட்டவனாய், அதனால ஆகுலேந்திரியா, ஆகுலானி இந்திரியாணி யஸ்ய சஹ ஆகுலேந்திரியா, எவனுடைய இந்திரியங்கள் ஆகுலங்களாய கஷ்டப்படுகின்றவனாய் இருக்கின்றதோ அவைகளை உடையவன். பகுபிரீகி சமாசம் சொன்னோம். இந்திரியங்கள் வசத்தில் இல்லாதவனாய் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். தன் கட்டுப்பாடுல இந்திரியங்கள் இல்ல, இந்திரியங்களை வசத்தில் இல்லாதவனாய் அப்படிப்பட்டவனான ராகவஹா, ராகவன் ரகுகுலத்தின ரகோஹோ அபத்தியம் கோத்ராபத்தியம் புமான், ரகோஹோ வம்சாபத்தியம் புமான் ராகவஹா, ரகுவுடைய வம்சத்துல ஜனிச்சவன் ராகவஹா. விலலாப அழுதான். இந்த ஸ்லோகத்துல சோக சந்தப்தோ விலலாப, சோக சந்தப்தா விலலாப, சோக சந்தப்தோ விலலாபன்னு விசர்க சந்தி. அப்புறம் விலலாப ஆகுலேந்திரியா, விலலாபா குலேந்திரியா அப்படின்றது சவர்ண தீர்க்கம். அதுபோல ஆகுலம் ஆகுல இந்திரியா ஆகுலேந்திரியா, அந்த இடத்துல குணசந்தி. இது முடிச்சு தெரிஞ்சுக்கணும். ஒரு தரம் இன்னொரு தரம் கூட அன்பையன் சொல்ற. கிருத்ரம் ச, கிருத்ர கழுகையும் ஜட்டாயுவையும் நிகதம் அடிக்கப்பட்டவனாய், மிகவும் அடிக்கப்பட்டவனாய், நிதராம் ஹதம், நிகதம் ரொம்ப வேஞ்சிக்கவே முடியாது அப்படி அடிச்சிருக்கான்னு அர்த்தம். அதனாலதான் மரணத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவன். திருஷ்டுவா பார்த்து, மைதிலீன் ச மைதிலியையும் சீதையையும், ஹிருதாம் அபகரிக்கப்பட்டவளாய், ஸ்ருத்வா கேட்டு, சோக சந்தப்தா சோகத்தினாலே பீடிக்கப்பட்டவனாய், துக்கத்தினாலே பீடிக்கப்பட்டவனாய், ஆகுலேந்திரியா தன் வசத்தில் இல்லாத இந்திரியங்களை உடையவனான ராகவஹா ராகவன் விலலாப அழுதான். விலலாப அப்படின்றது கிரியாபதம். விலலாப கஹா விலலாப, ராகவஹா விலலாப, இது அகர்மக பிரயோகம். அதனால ராகவன் அழுதான். கீதிருஷா ராகவஹா விலலாப, ஆகுலேந்திரியா ராகவா விலலாப, புனః கீதிருஷா ராகவஹா சோகசந்தப்தா ராகவஹா, சோகசந்தப்தா ஆகுலேந்திரியா ராகவஹா விலலாப.
கிங் கிருத்வா விலலாப ஸ்ருத்வா விலலாப கேட்ட பிறகு அழுதான் கிம் ஸ்ருத்வா அथवा காம் ஸ்ருத்வா ஹிருதாம் ஸ்ருத்வா விலலாப காம் ஹிருதாம் ஸ்ருத்வா மைதிலீம் ஹிருதாம் ஸ்ருத்வா விலலாப புனः கிம் கிருத்வா திருஷ்ட்வா விலலாப किं दृष्ट्वा निहतं दृष्ट्वा विललाप कं दृष्ट्वा निहतं दृष्ट्वा विललाप कं निहतं दृष्ट्वा गृध्रं निहतं दृष्ट्वा विललाप சரியாச்சா யாருக்கு கேளு அப்படின்ற வார்த்தைக்கும் ஆகுலேந்திரியः அப்படின்ற வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்ல முடியுமா இன்னொரு தடவை சொல்றா சோக சந்தப்தனா சோகத்தினாலே பீடிக்கப்பட்டவன் சோகத்தினால பீடிக்கப்பட்டுருவான் சோகம் அதாவது துக்கத்தினால துக்கம் வருது ஆகுலேந்திரியன்னா அவனுடைய இந்திரியங்கள்லாம் அவன் வசத்துல இல்ல துக்கத்து அது துக்கம் வந்த பிறகு நடக்கிற காரியம் முதல்ல துக்கம் வருது துக்கம் ரொம்ப அதிகமா போச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் நமக்கே தெரியாது அந்த மாதிரி ஸ்திதியில இருக்கிறவன் அர்த்தம் ஆகுலேந்திரியா ஆமா இந்திரியங்கள் அவருடைய கண்ட்ரோல் இல்ல முக்கியமா மனசு இல்ல அவருக்கு மனசு கண்ட்ரோல் இல்ல அதனாலதான் நான் சொன்னேனே ஒவ்வொரு மரமா பார்த்து கேட்கிறாருன்னு மரமே நீ சீதையை பார்த்தியா இந்த மரமே அந்த சீதையை பார்த்தியா அந்த மரமே சீதையை பார்த்தியான்னு மரங்கள்லாம் அச்சேதனம் தானே மரத்தை போய் இவர் கேட்கலாமா சாதாரண மனுஷியா இருந்தா மரத்திட்ட போய் பேசிட்டு இருப்பானா சாதாரண மனுஷனே பேச மாட்டானே இந்த இடத்துல இவருக்கு துக்கம் அதிகமா போன அப்படின்னால இந்திரியங்க மனசுலாம் இல்ல இந்த மனசுக்கு தெரிஞ்சிருக்குமா இந்த மரத்துக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா அவர் பாக்குற அத ஒவ்வொரு இந்திரியங்களும் அது அந்த இடத்துல அதான் சொன்னேன் ஒவ்வொரு இதை பார்த்துட்டு மூங்கில் மரத்தை பாக்குறேன்னு நினைக்கிறேன் கரெக்டா ஞாபகம் இல்ல மூங்கில பார்த்துட்டு இந்த மாதிரி தானே உனக்கு உன்ன மாதிரி தானே அவளுடைய கை இருக்கும் என்ன நீ அங்க அதை மறைஞ்சிட்டு இருக்கியா மூங்கிலுக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கியா கை மாத்திரம் தெரியறது அந்த மாதிரிலாம் அங்க வருது இந்த மாதிரி மரங்களை பார்த்து கேட்கறது பட்சியை பார்த்து கேட்கறது என்ன இதெல்லாம் தன்னுடைய மனமும் தன்னுடைய இந்திரியங்களும் தன் வசத்துல இல்லாதவா பண்ற காரியம் அதனாலதான் அதெல்லாம் தான் இந்த ஆகுலேந்திரியான்ற ஒரு பதத்துல அடக்கம் அந்த சர்க்கங்கள்லாம் தான் சரியா அடியே வேற வேற டவுட் ஒண்ணும் இல்லையே ஹரிணி சொல்லு அடியன் இது மைதிலிம் என்ற வார்த்தைக்கு எப்படி அது உருவாச்சுன்றது டேவிட் சொல்றேன் இப்போ மிதில ராஜேந்திர மிதிலா தேசத்து மைதிலகான்றது மிதிலைராதிபன் மைதிலகா ஜனகர் அதுக்கு மேல அன் பிரத்யம் வச்சு மிதிலா பதத்து மேல அன் பிரத்யம் வச்சு மைதிலன்னு கிடைச்சு அதுக்கப்புறமா நீப்புனா ஸ்ரீலிங்க பிரத்யம் அதனால மைதிலின்னு கிடைச்சது அதனால மைதிலஸ்ய அபத்தியம் ஸ்ரீ மைதிலி மிதிலா தேசத்து ராஜாவினுடைய பெண் அப்படின்னு அர்த்தம் மைதிலின்னு எப்படி மைதிலஸ்ய அபத்தியம்னா குழந்தைன்னு அர்த்தம் மைதிலஸ்ய அபத்தியம் ஸ்திரீ மைதிலி இப்ப தாசரதி அப்படின்னா தசரதஸ்ய அபத்தியம் புமான் தாசரதி தசரதனுடைய புள்ளையா இருக்கிறவன் தாசரதி அப்படின்னு மாதிரி மைதிலின்னா மைதிலஸ்ய அபத்தியம் ஸ்திரீ மைதிலனுடைய குழந்தையான பெண் அவளுக்கு மைதிலின்னு பேரு அவள மைதில் அப்படின்னு அர்த்தம் மைதிலியுடைய பெண் அப்படின்னு அர்த்தம் அது ஸ்திரீலிங்க பிரத்யம் நீப்பு வச்சு மைதிலின்னு வருதுன்னு அதாவது சம்ஸ்கிருதத்துல இந்த பதங்கள்லாம் எல்லா புல்லிங்க பதத்தையும் ஸ்ரீலிங்கமாக்குறதுக்கு அதுக்குன்னு தனியா பிரயோகங்கள்லாம் இருக்கு சில பிரத்யங்கள்லாம் வச்சு பண்ணணும் சிலதெல்லாம் டாப் வைக்கணும் சிலதெல்லாம் நீப்பு வைக்கணும்லாம் இருக்கு ஸ்ரீ பிரத்ய பிரகரணம்னு கௌமுதியில சொல்லுவாங்க இப்ப உதாரணத்துக்கு ஹிருதாம் கொள்ளியோ நிஹதா ஹிருதாம்
ஹிருதः ஹிருத்துனா ஹிரு தாத்து ஹிரிஞ்சு ஹரணே அந்த ஹிரு தாத்துல இருந்து டா பிரத்யம் வச்சு ரூபம் கிடைக்கிறது ஹிருதஹான்னு கிடைக்கும். ஹிருதஹான்னு இது புல்லிங்க சப்தம் கிடைக்கிறது. அதுக்கு மேல டாப் பிரத்யம் வச்சோம்னா டாப்னா டாப்பு பிரத்யத்துல பூ போகும் டூவும் போகும், ஆ மட்டும்தான் நிற்கும். அதனால அதுக்கு மேல ஆன்னு சேர்ந்து ஹிருதா அப்படின்னு ரூபம் கிடைச்சதுன்னா அது ஸ்ரீ பிரத்யேகம் டாப் வச்சு ஸ்ரீலிங்க சப்தமா மாத்தி எடுத்து அதுக்கப்புறமா அதுக்கு சப்த ரூபம் சொல்றது ஹிருதா ஹிருதே ஹிருதா ரமா சப்தம் போல ஹிருதா ஹிருதே ஹிருதாக ஹிருதாம் ஹிருதே ஹிருதாகனு ரூபம். அதனால ஹிரிஞ்சு ஹிரு தாத்துவுக்கு மேல டா பிரத்யம், அதனால ஹிருத்தான்னு ஆகும். அதுக்கப்புறம் டாப் வச்சு ஹிருதான்னு ரூபம். அதுக்கு மேல துதியா ஏக வச்சனம் ஹிருதாம். அதே மாதிரிதான் மைथिல சப்தத்துக்கு மேல நீப்பு அன்னு பிரத்யம் வச்சு மைथिலன்னு சப்தம், அதுக்கு மேல நீப்பு பிரத்யம் வச்சு மைथिலின்னு ரூபம் வருது அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே அடன் சரியாச்சா? சொல்லுங்க. புரியல. விந்தம்ன்ற முகூர்த்தமா? அது ஜோதிஷ் சாஸ்திரத்துல பார்க்கணும். நான் கூட விந்தன்ற முகூர்த்தன்றது அது ஏதோ ஜோதிஷ் சாஸ்திரத்தில் பார்த்து சொல்றேன். நான் இல்லாட்டா ராமாயணம் வியாக்கியானம் பார்த்துட்டு சொல்றேன், அடுத்த கிளாஸ் சொல்றேன். பார்த்துட்டு தான் சொல்லணும். அது அது பிந்தம்னு ஒரு முகூர்த்தம். அந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முகூர்த்தங்கள் இருக்கு. ஒரே நாள்லயே பல முகூர்த்தங்கள். அந்த விந்தம்ன்ற முகூர்த்தத்துல அவன் கொண்டு போயிருக்கான் அப்படின்னு. அது ஒவ்வொரு காலத்திலையும் எல்லா முகூர்த்தமும் ஒரே சமயத்துல கூட வராது. திங்கக்கிழமை இப்ப ராகு காலம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காலத்துல வரதோ இல்லையோ. ராகு காலம் யமகண்டம்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிழமையை அனுசரிச்சு வரதோ இல்லையோ. அது மாதிரி இந்த விந்தன்ற முகூர்த்தமும் ஒவ்வொரு கிழமையை அனுசரிச்சா இல்ல திதியை அனுசரிச்சா நட்சத்திரத்தை அனுசரிச்சான்னு ஜோதிஷ் சாஸ்திரத்துல பார்த்தாதான் சொல்ல முடியும். அப்புறமா பார்த்து சொல்லுவோம். சரி. ஆனா அந்த இடத்துல விந்தன்ற முகூர்த்தத்தை எடுத்து சொல்றீங்க. அதனாலதான் அந்த இதுல ஸ்ரீமத் ராமாயணத்திலே இருக்கு. இந்த விந்தம்ன்ற முகூர்த்தத்துல அவன் கொண்டு போயிருக்கான். அந்த முகூர்த்தத்துல நஷ்டப்பட்ட வஸ்து மறுபடியும் நிச்சயமாக எவன் எஜமானனோ அவங்ககிட்டயே போய் சேர்ந்துடும், அவங்ககிட்டயே திருப்பி வந்துடும். அதனால நீ கவலைப்படாத, உனக்கு திருப்பி சீதா நிச்சயமா கிடைப்பா அப்படின்னு இவர் சொல்ற. அவர் பேர் என்னது? ஜட்டாயு சொல்ற. சரி, யாராவது ஸ்லோகம் வாசிங்க பாப்போம். கிருத்தம் வாசி. सिद्धं च निहतं दृष्ट्वा श्रुतां श्रुत्वा च मैथिलीं राघवशोकसन्तप्तः विललापाकुलेन्द्रियः. समीचीनम्. சரி வாசி. மேல சந்தைக்கு காத்துட்டு இருக்கிறோன்னு சொல்லு. வாசி, நீ வாசியோ. வாசிமா கேசவ வாசி. गृध्रं च निहतं दृष्ट्वा श्रुतां श्रुत्वा च मैथिलीं राघवशोकसम्पन्नः राघवशोकसन्तप्तः विललापाकुलेन्द्रियः. சமீச்சீனம். நல்லா வாசிச்சு. சரி, முடிச்சலாமா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. இந்த ஸ்லோகத்தோட அன்வயார்த்தி எப்படி இருக்கும்? ஸ்லோகத்தோட அன்வயம் எப்படி இருக்குமா சொன்னேன் 2 தரம். இன்னொரு தரம் சொல்லட்டுமா? கிருத்தம் ச நிகதம் திருஷ்டுவா மைதிலீம் ச ஹிருதாம் ஸ்ருத்வா சோகசந்தப்தः ஆகுலேந்திரியः ராகவः விலலாப. அதே ஸ்ருதாம் விதேய விசேஷணமான மைதிலீம்க்கு ஹிருதாம் மைதிலீம்க்கு விதேய விசேஷணமா? ஆமா, மைதிலிக்கு தான் விசேஷனம். ஹிருதாம் மைதிலீம் ஹிருதாம். ஆமா,
Okay. சரி, ஓகே. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.